வீடியோவை பார்த்த? இல்லையேம்மா, ஒருவேளை வாக்கு எதுவும் போயிருப்பாளோ. அண்ணா அதெல்லாம் அவ காலையில போனானா 7 மணிக்கே வந்துருவாள்ல. இது வரைக்கும் வரவே இல்ல. வீடு பூரா தேடி பாத்துட்டேன். ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாளன்னு காத்திருந்தேன், வரவே இல்லண்ணா. ரொம்ப பயமா இருக்குண்ணா. அத்தை, வீரா கால் பண்ணி பாத்தியா? ஏய், அவ போனை வீட்ல தானே வச்சுட்டு போயிருக்கா. சரி, வீரா ஃப்ரெண்ட்ஸ் மலர் தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பாத்தியா? நான் மலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டனே, அவளுக்கும் தெரியலன்னு தானே சொல்றா. என்னத்த பொறுப்பே இல்லாம. டேய், வீரா எங்கடா? வீரா எங்கடா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? கால்ல இருந்து வீரா காணோம். நீதான் ஏதோ பண்ணிருக்க. டேய் சூர்யா, இல்ல டாடி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒண்ணு கிடைக்கலனா, தான் நினைச்சது நடக்கலனா, இவன் என்ன வேணா செய்வான். இப்படிதான் வீரா பிளேட் சுத்திட்டே இருந்தான். வீரா இவனை மன்னிக்கல, அதான் கோவத்துல தான் ஏதோ பண்ணிருக்கான். டேய், வீரா எங்கடா? டேய், வீரா சார், கொஞ்சம் சட்டையை விடுறீங்களா? விடுங்க. உடனே கொந்தளிச்சிருவாரு. உங்களுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையை பார்த்தா எனக்கு அப்படியே. அத சூப்பரான ஆளா பார்த்து வச்சிருக்க காவலுக்கு. வீராவை காணோன்னு இப்படி துடிக்கிறான். என்ன இப்படி வரா? வலிமா, இந்தாங்க வலிமா. என்ன வீரா இது? ஆட்டோ ஓட்டின காசு. ஆட்டோ ஓட்டுனியா? வலிமா, இதை நான் உழைச்சு சம்பாதிச்சதுதான். எனக்கு உழைச்சு சாப்பிட்டுதான் வலிமா பழக்கம். இந்த வேலை போயிருச்சுங்கிறதுக்காக வீட்டோட முடங்கி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீரா தோத்துட்டா வீரா அவ்வளவுதான ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க உழைச்சு வச்சிருக்க காசுல உட்காந்து சாப்பிடறாரு நான் இல்ல வலிமா. அது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிருங்க. இந்தாங்க, இத புடிங்க. வீரா, என்ன நடக்குது? நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? எந்த வேலைனா? இல்ல வீரா, நீ கலெக்டர். இப்ப திடீர்னு இப்படி ஆட்டோலாம் ஓட்டினா என்ன? ஆட்டோ வரும்ல, வந்து தானே ஆகணும். ஆலந்தூர் போகணும், போங்க. மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்குறேன். என்ன மேடம், கம்பீரமா சைரன் வச்ச வண்டியில வருவீங்க. இப்ப என்னடான்னா ஹாரன் வச்ச ஆட்டோல 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். ஏன் மேடம், இந்த ஆட்டோ வாடகை ஆட்டோவா இல்ல சொந்த ஆட்டோவா? வாடகைக்கு ஓட்டுறீங்கன்னா புது ஆட்டோ வாங்கி தரேன். இல்ல கேப் எதுவும் ஓட்டுற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, கேப் அரேஞ்ச் பண்ண. கேப்னா ஏசியில கொஞ்சம் கூலிங்கா போலாம். இதுனா இந்த வெயில், வேர்வை, தூசி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் மேடம், ரொம்ப வலிக்குதோ? டெய்லி உங்களுக்கு 10 பேர் சல்யூட் அடிப்பாங்க, 1000 பேர் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க சவாரிக்கு காத்துக்கிட்டு இருக்க நிலைமை வந்துருச்சு. பாத்தீங்களா, வாழ்க்கை ஒரே நாள்ல 100ல இருக்கிறவனை 0ல கொண்டு வந்து விட்டுருது. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துறீங்களா? என் ஸ்டாப் வந்துருச்சு.
பெரியவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், ஆனா தர்மம் தான் அதை வெல்லும்னு. எனக்கு வேலை போனது, என்னை சுத்தி நடந்த சதி எல்லாத்துக்கும் ஐயா நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா பாருங்களேன், இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆனா ஒண்ணு சார், என்ன கலெக்டர் பதவியில இருந்து இறக்கிட்டா நான் அப்படியே சோர்ந்து போயிடுவேன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அது தப்பு. ஏன்னா இந்த வீரா என்னைக்குமே தோக்க மாட்டான். மனசளவுல அவ ஜெயிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பா. இப்பவும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட உங்களால டச் கூட பண்ண முடியாது. வரட்டுமா? சார், அடிக்கடி எங்கேயாவது சவாரி போகணும்னா சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வரும்போதாவது உங்களுக்கு புத்தி கொஞ்சம் மாறுதான்னு பாக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். வரேன் சார். சாரி, சவாரிக்கு உண்டான பணத்தை கூட வாங்க மறந்துட்டேன். 150 ரூபா ஆச்சு சார். சார் ஒரு நிமிஷம். சேஞ்ச் இந்தாங்க. நான் யார்கிட்டயும் மீட்டருக்கு மேலாம் வாங்குறது இல்ல. எல்லா தொழிலையும் அதே நேர்மைதான். வரட்டுமா?